வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு முன்னோட்டமாய் சில வரிகள். ஏன் இந்த சமூக வலைதளம்? எதனால் இந்த கருத்து பரிமாற்றம்? இந்த உலகம் இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் நேரம் இல்லை. சக மனிதர்களை சிந்திப்பதற்கான சூழ்நிலையே மனிதனுக்கு இல்லை. 4 அறைகளில் இயங்கிக் கொண்டிருந்த இதயம் சுருங்கி சுயநலமாய் ஒரு அறையில் இயங்குவதற்கு மட்டும் பழக்கப்படுத்தி விட்டான் மனிதன். இப்படி திசை மாறி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வை கொஞ்சம் மடைமாற்றி சுகமான பாதை அமைத்து அவன் பயணிப்பதற்கும் அவன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடாதா என்ற ஏக்கத்தில் கடந்த 50 ஆண்டு காலமாக உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று மேடை ஏறி தன்னுடைய கம்பீரமான குரலால் மடை திறந்த வெள்ளமென கொட்டுகின்ற தமிழ் மழையால் வளமான சொற்களை வாரி அரைத்து அதை மக்கள் மனதில் நிலையாக பதிய வைத்து அவர்களை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருப்பவர் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் ஒரு முறை பேசும்பொழுது சொல்லுவார்கள், பேச்சு என்பது ஒரு தவம், மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பன் என்றான் பாரதி. நீ பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் மந்திரமாய் மாற வேண்டும். நீ பேசுகின்ற சொல் ஒவ்வொன்றும் கேட்பவனுடைய உள்ளத்திலே சென்று ஊடுருவி அவனுடைய சிந்தனையை கிளற வேண்டும். அவனுக்குள்ளே புதிய வெளிச்சத்தை பாய்ச்ச வேண்டும். அதுவரையில் உறங்கி கிடந்த ஆன்மா விழித்து கண்மலர வேண்டும். அவனுடைய அறிவில் புதிதாய் கொஞ்சமேனும் விரிவடைய வேண்டும். அவனுக்குள்ளே புதிய புதிய சாளரங்கள் திறந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த கருத்தாழமிக்க சொல்லாடல் எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவதாக, எங்கள் கடலூருக்கு அருகில் உள்ளது திருவதிகை என்ற ஒரு ஊர். அங்கே புகழ்பெற்ற வீரட்டானேஸ்வரர் என்ற சிவன் திருக்கோயில் உள்ளது. அந்த கோயிலுடைய வெளிப்பரப்பில் ஒரு முறை சிவனடியார்கள் முன்பு நான் உரையாற்றி கொண்டிருந்த பொழுது நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் பா. விஜய் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை சொல்லிவிட்டு வந்தேன். பிறகுதான் தெரிய வந்தது, அதை யார் படமெடுத்தார்களோ யார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார்களோ எனக்கு தெரியாது. கடந்த ஓராண்டு காலமாக வளமான கருத்துக்களை தாங்கிய அந்த கவிதைகள் மக்கள் மனதில் வலம் வந்து கொண்டிருப்பதும் எனக்குள்ளே இந்த பதிவை போடுவதற்கான ஒரு காரணியாக அமைந்தது. இன்று மரணம் என்ற தலைப்பில் அந்த கவிதையைத்தான் உங்கள் முன்பு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கு மக்களோடு பேசுகின்ற பொழுது ஒவ்வொருவரோடு கருத்து பரிமாற்றம் என்ற முறையில் அது நகைச்சுவை கலந்த கருத்தாய் உங்கள் செவிகளை வந்து சேர்ந்தது. ஆனால் இன்று கவிதைக்கே உரிய உணர்ச்சியோடும் தமிழுக்கே உரிய பெருமையோடும் இந்த கவிதையை உங்களிடம் சேர்க்க விரும்புகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற எண்ணத்தோடு. கடவுள் வருகிறான், பூமியில் இறங்குகிறான், மனித உருவம் எடுக்கிறான். கண்முன்னே ஒரு காட்சி தருகிறது, கவிதை மழை பொழிகிறது. கடவுள் அன்று கண்டதும் கலந்து கொண்டதும் ஒரு சவ ஊர்வலத்தில், ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும். ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும். வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது. மயானம் வந்தது. மயானம் வந்தது. நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து வந்தன. கடவுள் யோசித்தான், இறப்பென்று ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான். கடவுளையே கொண்டிருப்பான். பாவம், ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தானே மயானம். வந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம். இது ஆறறிவு ஓய்ந்து அடங்குகிற ஆட்டம். கடவுள் கண்காணித்தான். உயர்ந்த சாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனி மயானங்கள். மதங்கள் ரீதியில் மயானத்தில் பிரிவுகள். சாம்பல் மேட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனைகள். சி, என்ன மனிதனவன், என்ன மனிதனடா அவன்.
அரைஞான் கயிறை அறுத்து கொள்ளும் வேளையிலும் அட்டங்கம் இருக்கிறானே இந்த மனிதன். ஆண்டவனை ஆவிகள் சில அடையாளம் கண்டு கொண்டன. யார் நீ என்றான் இறைவன். நேற்று வரை நான் முதலாளி, இன்று என் விலை எனக்கே தெரியவில்லை என்றது அந்த ஆவி. வியாபாரத்தில் ஜெயித்துவிட்டு வாழ்க்கையில் தோற்றவன் போலும் என்று எண்ணினான் இறைவன். இறைவா, இங்கு என்னை ஏன் படைத்தாய், இந்த சிறைக்குள்ளே அடைத்தாய் என்றது ஒரு ஆவி. வாழத் தெரிந்தவனுக்கு புள்ளிக்குள்ளும் வானம், வாழத் தெரியாதவனுக்கு வானம் கூட புள்ளிதான் என்றான் இறைவன். வணக்கம் என்றது ஒரு ஆவி. நான் ஒரு அரசியல்வாதி, இந்த ஆவிகள் உலகத்தில் இடைத்தேர்தலே கிடையாதா என்றது அந்த ஆவி. நீ இன்னும் திருந்தவே இல்லையா என்றான் இறைவன். ஒரே அழுகை சத்தம். பெண்ணாக பிறந்தது போதுமடா சாமி என்றது ஒரு ஆவி. ஆண்டவன் அருகில் வந்து காதோரம் சொன்னான், ஆணாக பிறந்து பார், அதைவிட கஷ்டம் என்றான். இறைவா, நான் செய்த பாவம் என்ன என்று அழுதது ஒரு குழந்தை ஆவி. பாவிகள் நிறைந்த உலகத்தில் பிறந்ததுதானடா என்றான் இறைவன். இது என்ன, தண்டனையா அல்லது விடுதலையா என்றது ஒரு ஆவி. இதுதான் என்னுடைய அரசாங்கத்தில் நீதி என்றான் இறைவன். இன்னொரு ஆவி இறைவனை தடுத்தது. 80 வயதில் எனக்கு இந்த இடம் தேவைதானா என்றது அந்த ஆவி. 23 வயதுதான் பகத்சிங் வாழ்ந்தது. எவ்வளவு காலம் வாழ்கிறாய் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தாய் என்பதில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்றான் இறைவன். அது சரி, நல்லவர்களையெல்லாம் சீக்கிரம் அழைத்துக் கொள்ளுகிறாய், கெட்டவர்களை நீண்ட நாள் வாழ வைக்கிறாயே, இது என்ன உன்னுடைய நியதி என்றது ஒரு ஆவி. நல்லவர்களை நீண்ட நாள் விட்டு வைத்தால் அவர்களும் கெட்டவர்களாகி விடுவார்கள், அதனால் தான் என்றான் ஆண்டவன். மலர் படைத்தாய், நல்ல மனம் படைத்தாய், பின்பு ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் என்றது ஒரு ஆவி. கடவுள் சற்றே கலங்கினான். பனித்த கண்களோடு பதில் உரைத்தான், ஆண்டவனுக்கும் அடிசருக்கும் என்றான். ஒரே சிரிப்பு சத்தம். நல்ல வேளை, தற்கொலை செய்து கொண்டது நல்லதாய் போயிற்று, வாழ்க்கை ரொம்ப துன்பமடா சாமி என்றது ஒரு ஆவி. கோழைகளோடு கடவுள் பேசுவதில்லை என்றான் கடவுள். நில் என்றது ஒரு ஆவி. இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் பிறக்கின்றன, பின் இறக்கின்றன, உனக்கு மட்டும் சாவே கிடையாதா என்றது அந்த நாத்திக ஆவி. யார் சொன்னது? எனக்கு மரணம் உண்டு. மழலைகள் சிரிக்கையில் நான் பிறக்கிறேன், மனிதநேயம் சிதைகையில் நான் அழுகிறேன் என்று ஆவிகளோடு பேசியதில் ஆயிரம் அர்த்தங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவன் அங்கிருந்து புறப்பட்டான். கடவுளும் ஆவிகளும் பேசுவது போல் கவிஞர் கற்பனையில் சில வார்த்தைகளை சொன்னாலும் நிஜ வாழ்வில் இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் மனிதன் மரணத்தைக் கண்டு அஞ்சுகிறான்? ஒரே ஒரு காரணம்தான். மரணத்திற்கு பிறகு எதை பெறப்போகிறோம் என்பதை விட மரணத்தால் எதையெல்லாம் இழக்கப் போகிறோம் என்ற கவலை அவனை ஆட்டி படைக்கிறது. சேர்த்த செல்வத்தை இழந்து விடுவோமோ, ஈட்டிய பொருள்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுமோ, உற்ற உறவுகளையும் நட்புகளையும் இழந்து விடுவோமோ, இன்னும் எதையெல்லாமோ இழந்து விடுவோமோ என்ற ஏக்கம் அவனை வாட்டி வதைக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மண்ணில் பிறப்பெடுத்த அடுத்த கணம் தொட்டு உன் அருகிலேயே சேர்ந்து பயணிப்பது மரணம் ஒன்றுதான். வாழ்வில் நீ எதை நினைத்தாலும் தவிர்த்து விடலாம், ஆனால் மரணம் மட்டும் என்ன முயன்றாலும் நீ தவிர்க்க முடியாது. பணம், பதவி, பழி, பாவம், புகழ், இப்படி எதை வேண்டுமானாலும் தவிர்க்கலாம், ஆனால் மரணம் என்பது தவிர்க்கவே முடியாத ஒன்று. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த ஜீவன் இந்த மண்ணில் படைத்ததற்கான கடமையை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அந்த அர்த்தம் புனிதமாகிறது, பரிபூரணமாகிறது. பூரணத்துவத்தை அடைந்த பிறகு அந்த ஜீவனுக்கு இந்த பூமியிலே வேலை இல்லை. அப்பொழுது மரணம் ஓடி வந்து தன் மடியிலே ஏந்திக் கொள்ளுகிறது. மரணம் மட்டும் இல்லாமல் போனால் மனித வாழ்வு என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். வண்ணங்கள் இல்லாத வானவில்லாய் மாறிவிடும். இறப்பென்று ஒன்று இல்லாமல் போனால் ஒரு கட்டத்தில் வாழ்வின் மீது மனிதனுக்கு இருக்கின்ற பிடிப்பு பறிபோய்விடும். கரையே இல்லாத கடலை பார்த்ததுண்டா? முடிவே இல்லாத நதியை நாம் கண்டதுண்டா? சருகுகளே இல்லாமல் போனால் புதிய தளிர்களுக்கு இந்த உலகத்தில் யார் பூபாலம் பாடுவது?
எனவே மரணம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இந்த உலகில் மரணம் சிலரை கடவுளாக்குகிறது, சிலரை மகாத்மாக்களாக மாற்றுகிறது. இயேசு கடவுளின் குமாரனாக அறியப்பட்டதும், நபிகள் இறை தூதனாக நெஞ்சிலே வச்சு போற்றப்பட்டதும், கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாற்றப்பட்டதும், ஆதிசங்கரரும் பாரதியும் விவேகானந்தரும் இன்னும் பலரும் இந்த மண்ணுலகில் மனிதர்களால் மறக்க முடியாத மாபெரும் ஞானிகளாகவும் மேதைகளாகவும் இன்றளவும் வலம் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? சமூக மனிதர்களிடையே அவர்களுக்கு இருந்த அன்பு, அந்த அன்பில் விளைந்த மனிதம். எனவே இந்த உலகத்தில் அடையாளமில்லாத மனிதர்கள் மட்டும்தான் பரிதாபத்திற்குரியவர்கள். இவருடைய மனைவி, இவருடைய மகன், இவருடைய கணவன், இவருடைய மகள், இதெல்லாம் தாமாக வந்து சேருகின்ற அடையாளங்கள். உண்மையான அடையாளங்கள் இவை அல்ல. உண்மையான அடையாளங்கள் எவை தெரியுமா? உன்னுடைய குணம், உன்னுடைய செயல்கள், பிறருக்கான உன்னுடைய உழைப்பு, அடுத்தவனுக்கான உன்னுடைய அழுகை. இன்னொரு மனிதனுடைய கண்களிலே நீர் சொரிந்தால் துடிப்புடன் ஓடி வழிக்கின்ற கரங்கள், அந்த கரங்களிலே விளைகின்ற மனித நேயம். இது போன்ற அடையாளங்கள் தான் இந்த மண்ணிலே நீ விதைத்து விட்டு செல்ல வேண்டது. இப்படி நீ விதைப்பாயானால் மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் உன்னுடைய புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து இந்த விதைக்கப்பட்ட அடையாளங்கள் விருட்சமாய் வெளிக்கிளம்பி உன்னுடைய பெயரை இந்த உலகத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த மாபெரும் பரிசை நமக்கு தருவதுதான் மரணமும் அது சார்ந்த ஒரு வாழ்வும். மரணம் இன்மை என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய நரகமான ஒரு செயல். மரணம் எத்தனையோ மனிதர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்திருக்கிறது. மரணம் என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. மரணம் மனித வாழ்வை நேசிப்பதற்கு வழியில்லாத பொழுது மரண நேசிப்பு என்பது அங்கே மரியாதை பெறுகிறது. உடல் ரணமாகும் பொழுது உலகத்தில் இருந்த விதவிதமான மருந்துகள் ஓடி வந்து உதவலாம். ஆனால் உன்னுடைய உயிர் ரணமாகும் பொழுது உன்னை காப்பதற்கான ஒரே மருந்து மரணம் மட்டும்தான். எனவே மரணத்தை நீங்கள் நேசியுங்கள். மரணத்தில் இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கிறதா, இவ்வளவு சௌகரியங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் மரணத்தை நாம நாடி செல்லக்கூடாது. இந்த உலகத்தில் தற்கொலை செய்து கொள்வதை விட இந்த வாழ்க்கையை அவமானப்படுத்துகின்ற ஒரு இழி செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. எனவே மனிதா, ஒவ்வொருவரையும் ஒரு நாள் மரணம் என்ற அழகிய தேவதை ஓடி வந்து இருகரம் நீட்டி அழைக்கும். அந்த அழைப்பு என்பது இசையை விட மிக இனியதாய் இருக்கும், மலரை விட மிக மென்மையான ஸ்பரிசத்தை கொடுப்பதாய் இருக்கும். அந்த உணர்வு என்பது தாயின் அன்பை விட மேலானதாக இருக்கும். எனவே மனிதனே, ஒவ்வொரு நாளும் புத்தம் புது மலர் போல நாம் மலர்வோம். அடுத்தவர் வாழ்வில் புகுந்து மணமாய் வீசுவோம். அதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொள்வோம். வாழ்வில் சக மனிதனுடைய துயர்துடைக்கின்ற ஒரு அரிய பணியை செய்வதற்காக இந்த வாழ்வில் நம்முடைய வாழ்வையும் தாண்டி ஈடுபடுத்திக் கொள்வோம். இதுதான் நாம் மரணத்தின் மூலமாக பெறக்கூடிய மாபெரும் பரிசு. எனவே அதற்கான முயற்சியில் இறங்குவோம். நன்றி, வணக்கம்.